இன்னும் இல்ல. வந்துச்சு உஸ்தாத். ஓகே, பிஸ்மில்லா. கடைசி கிளாஸில் நாங்கள் படித்த விஷயங்கள், உம், அடையாளங்களை பற்றி பேசினோம். இந்த அடையாளங்கள்ட ஒர்க் கொண்டு வந்திருந்தோம். இந்த ஒர்க்கை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரெடி ஆகிட்டு வந்துப்பீங்க. ஒன்றை சொல்லி கொண்டு போங்களே பார்ப்போம். فتحمد، كسرة، رمتين، شد، سكون. فتحمد، رمة، فتحة، كسرة مد، فتحتين، ضمة، كسرة، رمة، شد، سكون، كسرة، كسرة مد، رمة مد، سكون. فتحة، كسرتين، رمتين. எத்தனை பேர் வந்தீங்க? அஞ்சு. இங்கே சில ம். சில பிள்ளைகள் டோட்டலாகவே நீங்கள் பிழையா சொல்லி மாறி சொன்னது. உதாரணத்துக்கு இதை நீங்கள் கஷ்டத்துன்னு சொல்லிக்கிறீங்க முதலாவது. இது வந்து இது கஷ்ட துன் அல்ல, கஷ்ட தைன். தைன். இங்க நீங்க என்ன சொன்னீங்க? லம்மத்துன்னு சொன்னீங்க. என்ன வந்து ரம்மத்தைன். லம்ம தைன் வந்து இது அப்படியா? பிழை என்னது? ரம் ரமமது. ஆ, லம்ம மத்து. மாறி மாறி சொல்லக்கூடாது. அதான் முதலாவது பெரிய இஷ்யூ. ம். அதாவது இது மூன்றுல மெயின் பிழை என்றால், இதுல ஒன்று நீங்க ரிவைஸ் பண்ணி ரெண்டு முறை சொன்னீங்க. கஸ்ட்ரா கஸ்ட்ரா கஷ்டமத் கஷ்டத்தன் கஷ்டத்துன்னு சொல்லி இது ரெண்டு முறை வந்துச்சு. ரிப்பீட். ரிப்பீட். இது ரெண்டுலையும் பிழை என்றால் நீங்க ரெண்டையும் டிவைட் பண்ணி சொல்லிக்கிறீங்க. லம்மு மத்து பத்ஹா துன் என்று ரெண்டும் டிவைட் பண்ணப்படு வருகிறது. ரைனா? ஆ. இப்போ கொஞ்சம் நாங்கள் இதை இன்னொரு பாடத்தில் அடுத்த கிளாஸும் கேட்குறேன். இதை ரெடி ஆகிட்டு வாங்க. நான் புதிய சப்ஜெக்ட் போவோம். மோஸ்ட்லி சரியாகிறதால நாங்கள் இன்னொரு சப்ஜெக்ட் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். சரி. இப்போ உங்களுக்கு நாங்கள் பார்க்க போகிற சாப்டரை பொறுத்த வரைக்கும் எழுத்துக்கள் சொற்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அந்த எழுத்துக்களையும் சொற்களையும் வைத்துக்கொண்டு அல் குர்ஆன பக்கங்களாக ஓத போகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிறைய இஷ்யூகளை ஃபேஸ் பண்ணுறோம். எங்களோட ஓதல் அந்த ஓதலுக்கு வருதில்லை. ஆகவே நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்றால், சூறாக்களாக அல்லது பக்கங்களாக நாங்கள் ஓத போகிறதுக்கு முன்னால் எங்களுக்கு இருக்கிற ஒரு சேலஞ்ச் என்னென்றால், அந்த கெப்பை நாங்கள் ஃபீல் பண்ணணும். அதாவது எங்களுக்கு சொற்கள் தெரியும், எழுத்துக்கள் தெரியும். ஆனால் அதை வச்சுக்கொண்டு ஓத போகிற நேரம் எங்களோட ஓதல் அந்த அமைப்புடைய ஓதலுக்கு வருது இல்லை. எனவே நாங்கள் அந்த ஓதலை கிளீர் பண்ண போகிறோம். எனவே தான் எங்களுக்கு வசன ரீதியான பயிற்சி பகுதி எங்களுக்கு தேவைப்படுது என்கிறது முக்கியமான செய்தி. அந்த வசனமான வசனங்களை பயிற்றுவிச்சு ஓத பழகுறதுக்கு எங்களுக்கு சில கீஸ், முக்கியமான சில பாயிண்ட் எங்களுக்கு தேவை. அதுல முதலாவது பாயிண்ட் தான் எங்களுக்கு தெரியும், குர்ஆனை பொறுத்த வரைக்கும் வசனங்களாக ஓதுற சந்தர்ப்பத்துல நிறுத்தப்படக்கூடிய இடங்கள்ல நாங்க பேசிட்டு ஜஸ்ட் நிப்பாட்டி வர மாட்டோம். ஏன்னா வேறு விதத்துல வித்தியாசமான முறையில நாங்க நிறுத்தப்படுவோம். இப்ப அந்த மாதிரி நிறுத்தலுக்கு வருகின்ற சந்தர்ப்பத்துல நாங்க ஃபத்ஹத்துன் வச்சு கடைசியில் நிப்பாட்டல. நாங்கள் வளமையா ஓதி கொண்டு வர அடையாளம் உண்டு ஃபத்ஹத்துன் வசனத்துல இறுதியில வந்துச்சு என்றால் நாங்க அந்த ஃபத்ஹத்துன் வச்சு நிப்பாட்ட மாட்டோம். மகனிக்க அந்த இடத்துல நிப்பாற்ற வடிவம் வேறு வடிவமா ஆகும். இந்த குழப்பத்துக்கு நாங்க முழுமையான ஒரு தீர்வை காண வேண்டி இருக்குதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வசனத்துல இறுதியில நிறுத்தல் என்று வார நேரத்துல அல்லது வசனத்துல நடுவுல இருந்தாலும் சரி, இடையில் இருந்தாலும் சரி, நிறுத்தி ஓத போறோம், நிப்பாட்ட போறோம் என்றால் அந்த இடத்துல நிப்பாட்டுறது என்றது எப்படி என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுமா இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலைத்தான் நாங்கள் இன்றைய படிக்க போறோம். அல் குர்ஆன்ல அதிகமான இடங்கள் பின்வரக்கூடிய மூன்று முறைகள்ல ஏதாவது ஒன்றால தான் நீ பாடணும். முதலாவது, வசனத்திட இறுதியில என்ன வரணும்? அடையாளங்கள். அலிஃப்,
ஃபதஹமத் ஃபதஹத்தைன். அலிஃப் எங்க வந்தீங்க பாத்துக்கீங்க எப்படியா? இங்க இல்ல. ஆ ரூல்ஸ்ல. வந்துக்கிறீங்க. போன கிளாஸ் நான் என்ன உஸ்தாத்? போன கிளாஸ்ல நான் சொன்ன இது இல்லையே. இல்ல உஸ்தாத். நீங்க பாத்துக்கிறீங்க நல்லா. இந்த அடையாளங்கள் வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? இறுதி எழுத்த சொல்லுங்க, உங்க விஷயம் தெரியுமே இப்ப. இறுதி எழுத்த இரண்டளவு நீட்டி நிற்பாட்டின உஸ்தாத். ஓகே. வசனத்துடைய இறுதி அந்த அந்த இறுதி எழுத்தை நாங்கள் இரண்டு நீட்டி நிப்பாட்டுவோம். கைவிரல் ஒண்ட மூடி திறக்கிற அளவுக்கு நாங்க நீட்டுவோம். இந்த மூன்று உதாரணங்களையும் எப்படி நிப்பாற்ற, ஏன் அப்படி நிப்பாட்டுறோம் என்று கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். தெரியாது உஸ்தாத். உஸ்தாத். சொல்லுங்க வேண்டா. தெரியாது உஸ்தாத். ஆஹா, இந்த சொல்ல எப்படி நிப்பாட்டுற? ஓ, அதுவும் புரியுது. ஆ, ஓதி காட்டணுமா? இல்ல, நீ சும்மா இந்த ஜீமை நாங்க எப்படி நிப்பாட்டுவோம்? வசந்த கடைசியில் ஜீம் வந்து தானே. ஆ, ஜ அப்படின்னு நிப்பாட்டணும் ஜ உஸ்தாத். ஒரு செகண்ட் இடணுமா, மிச்சம் கூடாது. ஜ ஜ என்று நாங்க 1 செகண்ட் இட்டுவோம். ஏன் அது? ஏன்னா வசனத்தின் இறுதியில சொல்லுங்க, வசனத்துல இறுதியில. வசனத்தின் வசனத்தின் இறுதியில நிப்பாட்டக்கூடிய அடையாளம் வந்தா ரெண்டு அளவு நீட்டணும் உஸ்தாத். என்ன அடையாளம் வந்து? ஆ, ஓகே. அலிஃப் இருக்கு அலிஃபும் வந்திக்குது, இன்னொன்னு வந்திக்குது. லாமா. ஆ, அலிஃபும் வந்திக்குது. ஃபதா தைன் வந்திருக்கு உஸ்தாத். ஆ, பத்தகத்தையும் இதுதானே வந்திக்குது. ரெண்டாவது ஜீம். ஓகே. ஃபதஹ வந்திருக்கு, அலிஃப் வந்திருக்கு உஸ்தாத். ஃபதா தைன் அலிஃப். குட். அதை எப்படி நிப்பாட்டுவோம் ரெண்டாவது? லஹ. லஹ. குட். மூணாவது? ஃபத்தஹ மத்து வந்திருக்கு உஸ்தாத். அதை வந்து ரெண்டு அளவு நீட்டி ஊதணும். ருஜ். ஆ. Okay. ரெண்டாவது தெரியுமா? ரெண்டாவது முறை என்னன்னு தெரியுமா? ஆ, ரெண்டாவது முறை வந்து குண்டு தவ ஹாவா மாத்தி தாவுல் மர்புத்தாவா மாத்தி ஊதணும் உஸ்தாத். குட். சிம்பிளி ரப்ப இதை உச்சரிச்சு மூணையும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுங்க பாப்போம். ஓதணுமா உஸ்தாத்? மூணுல கடைசி மட்டும் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுங்க, எப்படி எப்படி நிப்பாட்டுற. உங்களோட நிப்பாட்டுற சரியான அடுத்தது போகலாம். நாருல்லாஹில் மூகத. திருப்பி போதுங்க. நாருல்லாஹில் மூகத. ரெண்டாவது? இன்னமா அலைஹிம் முக்சத. இறுதி மட்டும் ஒதுங்க, வேற நம்ம மற்ற பார்ப்போம். இது எப்படி வரும்? முமத்தத. குட். மூணாவது மெத்தட் என்ன? மற்றது என்
இது முதல் முறை இல்லாமையும் ரெண்டாவது முறை இல்லாமையும் மீதி எது வந்தாலும் புள்ளி வச்சு இறுதியில சுக்குன் வச்சு நிறுத்தணும் உஸ்தாத். ம். Right. இது நிப்பாட்டி காட்டுங்க போகணும் பாப்போம். கிளாத ரெண்டாவது, பி அஸ்ஹாபில் ஃபீல் மூணாவது. ஹாஸல் பைத். ஓகே, குட். ராகத்தை பத்தி என்ன தெரியும்? நீ படிச்சீங்க பாத்தீங்கன்னா. ராகம் இல்ல, தெரியாது உஸ்தாத். Right. ராகம் இப்ப நீ இந்த மூணுலயும் ஒரு வேலை செய்யணும் என்றால் நீங்க நிறைய வசனங்களை, ம், புதிய வசனங்களை குர்ஆன்ல தேடணுமா? மூணு சாப்டர்லயும். நான் இதை விளங்கப்படுத்தலைன்னா ம், நீங்க பாத்துக்கிறதால உங்களுக்கு பிரச்சனை உண்டு இல்லை, நீங்க தேடுங்க. மூணு பகுதியிலே முறை ஒன்றுக்குள்ளால, முறை ரெண்டுக்குள்ளால, முறை மூன்றுக்குள்ளால புதிய பக்கம் உண்டு. உங்களுக்கு அறிமுகம் இல்லாத புதிய பக்கம் ஒன்று எடுத்து தேடி அதில் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அந்த வசனத்துல இறுதியை மட்டும் நீ பாட்டு இடத்த மட்டும் ம். சரிங்க உஸ்தாத். பாருங்க. அதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, எல்லாம் கிளியர் ஆகிக்குதாங்கிறத ஃபுல்லா பாருங்க. சரியா? நாங்கள் ராகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ரெண்டு வேலை சந்திக்கிறேன். இதுல ஒவ்வொன்றிலையும் குறைஞ்ச ஒரு மூணு பக்கத்தை தேடணும். அடையாளங்கள், குறியீடுகள்ல சின்ன ஒரு பகுதி உங்கள்கிட்ட பிழை ஆகிக்குது, அதையும் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். ம்.